ஹாய். இன்னைக்கு மர்மர் படத்தோட கான்ட்ரோவர்சி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா அந்த படத்த பத்தின ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்திருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் குடுக்குறேன். வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே. இந்த கான்ட்ரோவர்சி அப்படின்றது என்ன? இந்த மர்மர் படத்த பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த பொதுவா ரிப்போர்ட்டர் சைட்லயும் அண்ட் டைரக்டர் சைட்லயும் நடக்கிறது இத ஃபேக்கா ப்ரமோட் பண்ணிட்டீங்க. படம் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட்டலாம் மணி குடுத்து, இந்த படத்த ஓவர் ஹைப் ஏத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கான்ட்ரோவர்சி இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த படத்த எப்படி ப்ரமோட் பண்ணாங்கன்னா, இது ஃபவுண்டட் ஃபுட்டேஜ் ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லி, அதுவும் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டட் ஃபுட்டேஜ் ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லி இத ப்ரமோட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படம் ஃபவுண்டட் ஃபுட்டேஜ் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க ஒரு காட்டுக்குள்ள போயி, இல்ல ஏதோ ஒரு இடத்துல போயி ஒரு வீடியோ செல்ஃபா ஒரு விளாக் மாதிரி எடுக்காங்க அப்படின்னா, அத எடுக்கும்போது அவங்களால அத கம்ப்ளீட் பண்ண முடியாம போச்சு. இல்ல அந்த இடத்துல அவங்களுக்கு ஒண்ணு ஆயிடுச்சு. அந்த மாதிரி நடந்துச்சுன்னா, அப்படி இருக்கும்போது அவங்கள தேடியோ, இல்ல அந்த கேமரா கிடைச்சதுன்னா, அந்த கேமரால எடுத்த வீடியோஸ் தான் ஃபவுண்டட் ஃபுட்டேஜ். இந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இந்த படத்த எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, படம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாரையும் பார்க்க வச்சதா சொல்லி ஒரு ஸ்கேம் மாதிரி நடந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி எப்படின்றது தெரிஞ்சாதான் இதோட விஷயம் என்னன்றது நமக்கு புரியும். ஸ்டோரி என்ன அப்படின்னா, இது ஸ்பாயிலர் அலர்ட். ஸ்டோரி என்னன்னா, ஒரு 4 பேர் இந்த காட்டுக்குள்ள ஒரு அமானுஷ்யம் இருக்கு. அத உள்ள போகாதீங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. என்னதான் இருக்குன்னு நாங்க போய் காட்டுறோம். ஃபுட்டேஜ் எடுத்துட்டு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி விளாக் மாதிரி எடுத்துட்டு போறாங்க. படம் ஃபுல்லாவே உங்களுக்கு விளாக் தான். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே விளாக் மாதிரி தான் இருக்கும். அப்படி உள்ள போறவங்க என்ன ஆகுதுன்னா, அந்த மனுஷன் மூலியமா ஒவ்வொருத்தங்களும் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாமே கேமரால பதிவாகுது. இதுதான் இந்த படத்தோட கதை. பட் எந்த வகையில ஸ்கேம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, படம் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ நீங்க காசு குடுத்து சொல்ல வச்சிடுறீங்க. அத வச்சு எல்லாருமே பார்க்க வராங்க. பட் படம் ஆவரேஜா தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 1/2 மணி நேரம், ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட படம் வருது. படம் கொஞ்சம் ரொம்பவே டல்லா தான் போகுது. சாரி ஃபார் திஸ். பட் உண்மை அதுதான். என்னன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு விளாக், இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வைவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ இருக்கும். அதாவது மேன் வர்சஸ் வைல்ட் கிடையாது. சர்வைவல்னு சொல்லி அவங்களே செல்ஃபா கேமரா எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணி, அவங்க அந்த இடத்த எப்படி சர்வே ஆகுறாங்க அப்படின்றத ரியாலிட்டியா எடுத்து கொண்டு அந்த ஃபுட்டேஜ டிஸ்கவரி சேனல்ல போடுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த படமே பார்த்தீங்கன்னா, போய் ஒரு இடத்துல பிளேஸ் பண்றாங்க. கொஞ்ச நேரம் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கு உள்ள போற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேமரா ஒரே இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு. அப்புறம் ஒரு சில இடத்துல அப்படியே பிளேஸ் மாறினாலும் ரொம்ப நேரமா அந்த இடத்துலயே தான் கேமரா இருக்கு. மனுஷமா எதுவுமே கிடையாது. இவங்க சாப்பிடுறது, அதுக்கப்புறம் இவங்க விஷயம் பண்றாங்க காட்டுக்குள்ள, ஓஜா போர்டு வச்சு விளையாடுறாங்க. பட் என்னன்னா, அந்த இதுலயுமே எதுவும் பெருசா நடக்கும்னு பார்த்தா எதுவும் நடக்கல. இப்படியே தான் படம் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இன்டர்மிஷன்ல ஒரு சின்ன ஒரு ஹாரர் ஃபீல் வருது. அப்படியே இன்டர்மிஷன் போடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி தான் படம் போகுது. இவங்க ஸ்மோக் பண்றது, வீட் அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயம். சில இடத்துல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வச்சு இங்க மூவ் ஆகுற மாதிரி, இந்த சைடுல பார்த்துட்டே இருப்போம். அது சைடுல ஒரு சவுண்ட் இருக்கும். திரும்பி பார்த்தா எதுவும் இருக்காது. இந்த மாதிரியான ஃபுட்டேஜா தான் அதிகமா இருக்கு. பயம் எந்த இடத்துல கிரியேட் ஆகுதுன்னா, அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கு. இந்த ஹாஃப் அன் ஹவர் த்ரில்லிங் ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இத கண்டிப்பா இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது. மேக்ஸிமம் இது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே, இத்தனைக்கும் என்னோட தியேட்டர், நான் போயிருந்த தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் அந்த டைம். பட் இது நைட் ஷோ தான் போயிருந்தேன். ஹவுஸ்ஃபுல்னாலே எப்படி இருக்கும்னு தெரியும். ஒரு ஹாரர் மூவினா சின்ன ஒரு எலமெண்ட் காட்டினாலே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிரும். ஹாரர் எலமெண்ட்டே டவுன் ஆயிரும். ஒரு சில ஃபன்னான சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப ஹாரர் எலமெண்ட், ஹாரர் ஃபீலே டவுன் ஆயிரும். பட் அப்படி இருந்தாலுமே லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் கொஞ்சம் த்ரில்லா தான் இருந்தது. எல்லாருமே கொஞ்சம் பயப்பட தான் செஞ்சோம். பட் ஃபர்ஸ்ட் 1 1/2 மணி நேரம் ரொம்ப ஸ்லோ, ரொம்ப எதிர்பார்த்தது இருக்காது. அப்படியே ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னன்னா, ஒரு மூவி நம்மள ஃபீல்குள்ள கொண்டு வரணும்ன்றதுக்காக அந்த ஒரு 1 1/2 ஹவர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம 3 மணி நேரத்துக்கான ஒரு பே பண்றோம் அப்படிங்கும்போது, அந்த 3 மணி நேரத்துக்கான இதுவுமே ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கணும். என்னன்னா, ஒரு படத்துல ஒரு எலமெண்ட் சில படம்லாம் பார்த்தீங்கன்னா, சில விஷயம் சொல்லுவாங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் சில சீன் டல்லா இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த ஃபீலுக்குள்ள நாங்க ஃபர்ஸ்ட் உங்கள கொண்டு வரணும். இப்ப தியேட்டர்ல நம்ம எடுத்ததும் உள்ள போய் டம் டம்னு ஆக்ஷன் ஆரம்பிச்சது அப்படின்னா, நமக்கு ஒண்ணுமே புரியாது. கொஞ்சம் ஒரு ஃபீல், இந்த ஒரு கேரக்டர நம்ம டச் பண்ணி, அந்த கேரக்டருக்குள்ள நம்ம ஃபீல் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு என்னென்ன நடக்கும், அது எல்லாமே நமக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அந்த ரீசன்னால தான் சில படங்கள்ல ஸ்டார்ட்டிங் கொஞ்சம் மெதுவா மூவ் ஆகும். ஏன்னா நம்ம அந்த கேரக்டர அப்சர்வ் பண்ணணும். அந்த கேரக்டருக்குள்ள நம்ம போகணும். படத்துக்குள்ள நம்ம போகணும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஹாரர் எலமெண்ட்ஸ், ஃபீல்ஸ் வாட் எவர் அந்த கேரக்டருக்கு நடக்குதோ, அது எல்லாமே நமக்கு ஃபீல் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல்
ஃபீல் குடுக்கும். பட் அத வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா 1 1/2 மணி நேரம் நம்ம அப்படியே வந்து 1 1/2 மணி நேரமாவா நம்ம ஒரு கேரக்டருக்குள்ள ஜெல் ஆக போறோம். ஒரு படத்துக்குள்ள ஜெல் ஆகணும். 10 நிமிஷம் 20 நிமிஷம் போதும் சுவாரஸ்யமா ஆக்குறதுக்கு. அந்த கேரக்டர் நீங்க சுவாரஸ்யமா அதுக்கேத்த மாரி சில சீன்ஸ் நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 5 நிமிஷத்திலேயே நம்மளால டக்குன்னு அந்த கேரக்டர ஃபீல் பண்ண முடியும். 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஓகே. பட் ஒரு 1 1/2 மணி நேரமா வந்து படம் வந்து நம்ம அந்த ஃபாரஸ்ட்குள்ள போற ஃபீலோ அது அப்படியே வந்து போயிட்டே இருக்கிறது வந்து கரெக்ட்டான்றது எனக்கு கிளியரா தெரியல. 1/2 அன் ஹவர் நல்லா இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கடைசியில முடிக்கும் போதெல்லாம் நல்ல ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வர்றீங்க. நல்லாவே இருக்கு. பட் என்னன்னா, இத ஃபர்ஸ்ட்டு முன்னாலேயே கொஞ்சம் தூக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா, இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்படின்றது வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ ஓகே. இதான் வந்து இந்த படத்துல மைனஸா பார்க்குறாங்க. சரி இப்போ ஸ்கேம் விஷயத்துல வருவோம். ஸோ இந்த மாரி நீங்க ஃபேக்கா வந்து பெய்ட் ப்ரமோஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆடியன்ஸ் சைட்லயோ இல்ல ரிப்போர்ட்டர் சைட்லயோ சொல்றது வந்து இந்த மாதிரி ஒரு ஆவரேஜான மூவிய இவ்ளோ நல்லா இருக்குன்னு சொல்லி ப்ரமோட் பண்றீங்க அப்படின்றது தான். பெய்ட் ப்ரமோஷன் அப்படின்றது வந்து இப்போ ஸ்டாப் பண்ண முடியாத ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பெய்ட் ப்ரமோஷன்ஸும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. பண்றதுனால தப்பும் கிடையாது. ஏன்னா ப்ரமோட் ஆகும் நெறைய விஷயம். பட் தப்பா ப்ரமோட் ஆகும்போது என்ன ஏன்னா இப்ப நெறைய ப்ராடக்ட்ஸ் தப்பா ப்ரமோட் ஆகி, நெறைய ஆப்ஸ் தப்பா ப்ரமோட் ஆகி பல பிரச்சனைய வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி மூவிஸ்லயும் இது வந்து உள்ள வந்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் இத வந்து கிளைம் பண்றாங்க. என்னன்னா, இத வந்து ப்ரமோட் பண்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நம்ம ஒரு ரெக்வெஸ்ட்டாவோ, இல்லன்னா ஒரு விஷயமா தான் இத வந்து நம்ம சொல்றது என்ன அப்டின்னா, ஒரு டைம் அத வந்து ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணிட்டு ப்ரமோட் பண்ணலாம் தப்பில்ல. பட் அத இன்னும் கொஞ்சம் ராங்கான வேல கொஞ்சம் கரெக்ட்டான ஒரு கொஞ்சம் உண்மைக்கு பக்கத்துல கொண்டு வந்து அந்த ஒரு ரிவ்யூ குடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும்ன்றது தான் இதோட ஃபீல் வந்து. ஏன் அப்டின்னா, இப்போ ஒரு சிலர் வந்து ஃபன்னுக்காக தியேட்டருக்கு போவாங்க. ஒரு சிலர் வந்து டிப்ரஸ்டா இருக்கிறதுனால தியேட்டருக்கு போவாங்க. ஸோ அங்க போய் அவர் இன்னும் டிப்ரஸ் ஆவாரு. ஏன்னா இது வந்து சிலர்லாம் வந்து டிப்ரஸா இருக்குன்னு மூவிக்கு போனா, மூவி பார்த்து இன்னும் டிப்ரஷன் தான் ஆகுது. அப்படி சில சில மூவி டிஸ்டர்ப் பண்ற மூவியா இருக்கும். கிளைமாக்ஸ். சில மூவி வந்து இதெல்லாம் வந்து மூவிய பத்தின விஷயம் வேற. மூவி நல்லா இருக்கா இல்லையான்றது வந்து ஒண்ணு வேற. ஒரு போனோமா, அப்பா இந்த டைம் வந்து ஒரு ஏன்னா சிலருக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டே வந்து சினிமா தான். ஸோ அப்படி இருக்கும்போது, அவங்க இந்த மாதிரி மூவிஸ் பார்த்து இன்னும் டிப்ரஸ் தான் ஆவாங்க. பட் இது அவங்க பே பண்றது அவங்களோட கால் தான். அவங்க எடுத்துக்கிறது. பட் என்னன்னா, இந்த மாரி ஒரு ப்ரமோஷன் சினிமாக்குள்ளேயும் வர்றது வந்து கொஞ்சம் அ இன்ஃப்ளூயன்சர்ஸ் உங்க கையில தான் இருக்கு. இத ஒரு தடவ ரிவ்யூ பண்ணிட்டு, செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ குடுத்தா பெட்டரா இருக்கும்ன்றது என்னோட ஒரு சஜஷன். இது என்னோட ஒப்பீனியனா நான் வந்து சொல்றேன். எதையும் வந்து நான் ஹர்ட் பண்ற மாதிரி சொல்லியிருந்தேன்னா, ரொம்பவே சாரி ஃபார் தட். அண்ட் வேற ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலும் அது என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அடுத்த வீடியோல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இல்ல நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் இவ்வளவுதான் இந்த வீடியோ. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இந்த கான்ட்ரோவர்சிக்கு பின்னால இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் யா தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.